கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பேட்டி. கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கோவை காட்டூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை வேட்பாளராக அறிவித்த பின்னர் தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்களுடன் தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். திமுக 2.0 ஆட்சி அமைத்தவுடன் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து விரிவான வரைவு தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கோவை மாவட்ட வளர்ச்சிக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் அமுல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். இதில் 50,000 கோடி தொழில்துறை விரிவாக்கத்திற்காக புதிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும், மீதமுள்ள 50,000 கோடி உள்ளாட்சி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளில் கோவையின் உள்நாட்டு உற்பத்தியை 15% அதிகரிக்கும் இலக்குடன் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஜவுளித்துறை வளர்ச்சி, சிறு மற்றும் குறு தொழில்கள் மேம்பாடு, தகவல் தொழில்நுட்ப மையமாக மாறுதல், சேவை உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட 11 முக்கிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. நொய்யல் ஆற்றை சீரமைத்தல், நீர் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சி திட்டங்கள், மின்துறை மேம்பாடு, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், டிகே மார்க்கெட்டில் கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட 15 முக்கிய திட்டங்களுடன் அறிவிக்கப்பட்டன. மேலும் ஆழியாறு, நல்லாறு திட்டம் தொடர்பாக கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கோவையில் ஒருங்கிணைந்த புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும், கிழக்கு புறநகர் சாலை பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் கூறினார். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். அரசியல் குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளித்த அவர், தேர்தலில் தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்றனர். ஆதாரங்கள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை யாரும் கையில் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். கோவை நகரை தமிழகத்தில் முதலிடத்திற்கு கொண்டு வர விரிவான வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்துள்ளதாக செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசியோடு கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு, அறிவிப்புக்கு பின்னர் கோவை மாவட்டத்தினுடைய தொழில் முனைவோர்கள், அமைப்புகள், சில சங்கங்கள் என அனைத்து தரப்பட்ட நிர்வாகிகளையும் நேரிலே தொடர்ந்து 20 தினங்களாக சந்தித்தோம். அந்த சந்திப்பில் எங்களோடு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தனபதி ராஜ்குமார் அவர்களும், பொள்ளாச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய போற்றுதலுக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களும் இணைந்து தொழில் முனைவர்களை மிக சிறப்பாக முறையில் அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு, திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன், திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எல்லாம் முழுமையாக கேட்டு, இந்த 20 நாட்களில் தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு 1 லட்சம் கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். இந்த 1 லட்சம் கோடி என்பது 50,000 கோடியில் தொழில்துறையினுடைய விரிவாக்கங்கள், குறிப்பா உள்நாட்டு வெளிநாட்டு புதிய தொழிற்சாலைகளை 50,000 கோடி மதிப்பில் கோவை மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கம். அடுத்து 50,000 கோடி என்பது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 50,000 கோடியில் கோவை மாவட்டத்தில் செய்யக்கூடிய பணிகளுக்கான ஒரு இலக்காக நாங்கள் நிர்ணயித்து இதை முன்னெடுத்திருக்கின்றோம். அதனுடைய நகல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். குறிப்பாக கோவையினுடைய மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மாவட்டங்களில் 4ஆம் இடத்தில் நம்முடைய கோவை மாவட்டம் இருக்கின்றன. உள்நாட்டு உற்பத்தியில் அது ஏறத்தாழ ஒரு 10 விழுக்காடு அளவிற்கு கோவை மாவட்டத்தினுடைய உற்பத்திகள் இருக்கின்றன. அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் அது 15 முதல் 20 விழுக்காடாக உயர்த்துவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுத்து
நிறைவேற்றக்கூடிய பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக தொழில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய பணிகள் குறிப்பாக மின்சார வாகனமாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும், அதே போல இன்னும் பல பணிகள் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு குறித்த பல்வேறு தொழில் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம். இரண்டாவதாக டெக்ஸ்டைல் 2.0, ஜவுளி 2.0, தொழில்நுட்ப ஜவுளிகளில் பாதுகாப்பு, மருத்துவம் துறை சார்ந்த ஜவுளி உற்பத்தி, செயற்கை இலைகள் உள்ளிட்ட பல இலக்குகளில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கின்றோம். மூன்றாவதாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நவீனமயமாக்குதல். அதற்காக நாங்கள் ரா மெட்டீரியலுக்கு புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். நான்காவதாக உலகளாவிய ஏற்றுமதி மற்றும் தளவாட உட்கட்டமைப்புக்கான பணிகளை முன்னெடுக்க போறோம். மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ், இதற்கான சிறப்பு பணிகளை நாங்கள் தொகுத்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஐந்தாவதாக செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, தொழில்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சேவைக்கான அந்த மென்பொருள் உள்ளிட்ட ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நகராக மாற்றக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆறாவதாக திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இங்கே நாங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது சம்பந்தமாக முயற்சிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஏழாவதாக நகர்ப்புற தொழில்துறை உள்கட்டமைப்பு, அர்பன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், பெரிய அளவிலான தொழில்துறை விரிவாக்கத்திற்கு தேவையான அந்த பயன்பாட்டிற்கு வழித்தடங்கள் மற்றும் சேவை உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான பணிகளை இந்த நேரத்தில் நாங்கள் முயற்சி செய்து முன்னெடுக்க இருக்கின்றோம். எட்டாவதாக பசுமை தொழில் மாற்றம், அதற்கான பணிகள் கார்பன் அடர்த்தியை குறைப்பதற்காக சூரிய மற்றும் காற்று ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்புகளை பசுமை ஹைட்ரஜன் முயற்சிகளுடன் மேம்படுத்துதல், அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 9 சுற்றுச்சூழல் மேம்பாடு, நொய்யல் ஆற்றை மீட்டெடுத்தல், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துதல், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரி அமைப்புகளை புத்துயிர் அளித்தல், தொழிற்சாலை கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல், இதற்கான முயற்சிகள் இந்த திட்டத்திலே நாங்கள் சேர்க்க இருக்கின்றோம். 10ஆவதாக மருத்துவ மதிப்பு மற்றும் சுகாதார மையம், மேம்பட்ட நோயறிதல், தீவிர சிகிச்சை கட்டமைப்பு, மருத்துவ ஆராய்ச்சி சூழமைப்புகளை மற்றும் வான்வழி ஆம்புலன்ஸ் அமைப்புகள் உள்ளிட்ட வசதிகளை உருவாக்குதல், அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். 11 ஆபரண சில்லறை மற்றும் வர்த்தக மையம், கோயம்புத்தூரை தேசிய ஆபரண மையமாக நிலைநிறுத்த தேவையான உள்கட்டமைப்புகளை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுக்கின்றோம். இந்த 11 தொழில்துறை சார்ந்த புதிய முயற்சிகளை முன்னெடுத்து கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி என்பது அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் முதல் இடத்தை பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக இந்த திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். இரண்டாவது 50,000 கோடிக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அதுல நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான அந்த முயற்சிகள். அதுல நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை 2வது முறையாக எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் அதை விரைந்து அனுமதிகளை பெற்று நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ள இருக்கின்றோம். இதுல அதுக்கடுத்து 2ஆவதாக நீர் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சிக்கான உள்கட்டமைப்பு, 3ஆம் நிலை சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி ஆலைகளின் ஆதரவுடன் தொழில்துறைக்கான நீர் மற்றும் கழிவுநீர் குழாய் அந்த அமைக்கக்கூடிய உருவாக்குவதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 3ஆவதாக மின் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, அதுக்கான அந்த மின் கட்டமைப்புகளுக்கான தேவையான தொழில்துறைக்கு தேவையான பணிகளை முன்னெடுப்பது. 4ஆவதாக வெள்ள மேலாண்மை, நகர்ப்புற வெள்ள அபாயங்களை கண்காணிக்க அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் 4வது நிகழ்வாக. 5ஆவதாக கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்பு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அதற்கான சிறப்பு முயற்சிகளை முன்னெடுத்து நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகளை தொடங்க இருக்கின்றோம். 6ஆவதாக ஸ்மார்ட் சிட்டி உட்கட்டமைப்பு, ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் நிறுவி அதன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம். 7ஆவதாக நகர்ப்புற இறுதிநிலை இணைப்பு, அந்த உள்சாலை வடிவமைப்புகளை அகலப்படுத்துதல், திறன்மிகு போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள் மற்றும் மெட்ரோ இணைப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்தல், இதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். 8ஆவதாக டிகே மார்க்கெட் இருக்கு, தியாகி குமரன் மார்க்கெட்டு, அதுல மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் கார் பார்க்கிங், அதற்கான வசதிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். இதோடு சேர்த்து எடுக்கக்கூடிய பணிகளில் மொத்தமாக நாங்கள் 15 பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம்.
அதுக்கடுத்து ஆழியாறு நல்லாறு திட்டம் கேரள அரசோட பேசி தமிழ்நாடு அரசு விரைந்து முடிப்பதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். அதே போல கோவை மாநகரில் உள்ளக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில பேருந்துகளை கையாளக்கூடிய வசதியில அதிநவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், குறிப்பா இப்ப நிறைய பஸ் ஸ்டாண்டு நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருக்கு. எல்லா பஸ் ஸ்டாண்டு, இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எஸ்சிடிசி பஸ்ஸுகளா இருக்கட்டும், இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு புறநகர் பேருந்து நிலையம். அங்கிருந்து இறங்கி டவுன் பஸ் நம்ம எங்க போகணுமோ அந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய வகையில ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான படிகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய இருக்கின்றோம். அதே போல சின்னியம்பாளையம் நீலம்பூர் அந்த பாலத்தினுடைய நீட்டிப்பு என்பது விரைந்து முடிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அதே போல நரசிம்மநாயக்கம்பாளையம், அதே போல ஈஸ்டர்ன் அந்த பைபாஸ் ரோடு, அந்த சாலைகளை இந்த திட்டத்தில் நிறைவேற்றுவதற்கான புறநகர் சாலையை அமைப்பதற்கான பயிற்சிகளை அந்த பணிகளை எடுப்பதற்கு முழுமையாக முயற்சி எடுத்து வேலைகளை செய்வோம். ஒண்டிப்புதூர் மேம்பாலத்துக்குட்பட்ட அந்த உயர்மட்ட சாலை ஒன்று புதிதாக அமைப்பது, சத்தியமங்கலம் சாலையை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த திட்டங்கள். அதே போல கோவையில சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் ஏற்கனவே மாண்பு துணை முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டு முதல் கட்ட பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அந்த திட்டத்தை விரைவாக முடித்து பிறப்பதற்கான பணிகளை வேகப்படுத்த இருக்கின்றோம். ஆக இதுல ஒரு 15 திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள்ல ஒரு 15, தொழில்துறையில ஒரு 11, மொத்தம் 26. இந்த ஆண்டு 26, 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கின்ற ஆண்டு. ஆகையால் 26 திட்டங்களை கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளை முன்னெடுத்து டிஎம்கே 2026 என்ற தலைப்பில் 26 திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த 26 திட்டங்களும் முதலமைச்சருடைய நல்ல ஆட்சியோடு முழுமையான நிதிகளை பெற்று கோவை மாவட்டத்தினுடைய தொழில்துறை வளர்ச்சியிலும் கோவை மாவட்டத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பு கவனங்களை செலுத்தி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான மிக வேகமான வளர்ச்சிக்கான இந்த முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு அறிவிப்பாக கொடுத்து கோவை மாவட்டத்துல எத்தனை பேர் இருந்திருக்கலாம், பல பேர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த புது முயற்சி என்பது நாங்கள் தொழில்துறையினரோடு சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதை அனைத்தையும் உள்வாங்கி வணிக பெருமக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த 26 திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதுக்காக மற்ற திட்டங்களா இல்லையா நீங்க கேட்க வேண்டாம். மிக முக்கியமான திட்டங்களை நாங்கள் தொகுத்து வழங்கி இருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய திட்டங்கள் நாங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்த போறோம். இது முக்கியமான திட்டங்கள். இல்ல, வெள்ளலூருடைய பேருந்து நிலையம் வேற. அது அந்த பகுதிக்கான ஒரு பேருந்து நிலையமாக வடிவமைச்சிருக்காங்க. அது வெள்ளலூர் பேருந்து நிலையம் அனைத்து பேருந்துகளும் அங்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்காது. இது புறநகர் பகுதிக்கு வரும்போது புதிய பேருந்து நிலையம் அனைத்து பேருந்துகளும் அங்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க போறோம். எப்படி திருச்சியில எப்படி இருக்கு, இப்ப சென்னையில எப்படி இருக்கு, அது மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் இடம் இனிமேல் தான் சார் நாங்கள் பார்க்கணும். இடத்தை பார்த்து நாங்கள் தீர்வு பண்ணி மிகப்பெரிய ஒரு கோவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலையம். கோவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலையம். இல்ல, இனி நாங்க ஏற்கனவே அதுக்கான முயற்சிகள் முன்னாடி அரசு நிர்வாகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டன. இடம் உரிய இடங்கள் நாங்க தேர்வு பண்றதுல காலதாமதம் ஏற்பட்டது. இப்ப விரைவா அந்த இடத்தை தேர்வு பண்ணி புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் முழுமையா எடுத்தோம். சார், வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு அது அங்க செயல்படுவது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பங்கள் அடிப்படையில இப்ப நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல. வெள்ளலூர் மட்டும் பஸ் ஸ்டாண்டு கிடையாது, நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒரு புறநகர் பகுதிக்கு போகும்போது எந்த இடத்துலயும் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அந்த புறநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப எப்படி சென்னையில இருக்கு புது பஸ் ஸ்டாண்டு, அது மாதிரி திருச்சியில எப்படி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது மாதிரி ஒரு புதிய பேருந்து நிலையம் உருவாக்கி அங்கிருந்து சிட்டிக்குள்ள வரக்கூடிய பஸ் எல்லாம் அங்க டவுன் பஸ்ல ஏறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கோம். குறைகளா சொல்லல. அதுல மாநகராட்சியினுடைய நிதி, அரசினுடைய நிதி ரெண்டும் வரணும். அரசு நிதி ₹1 கூட வரல. முழுக்க மாநகராட்சியினுடைய நிதிகளை கொண்டே அந்த பணிகள் ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இப்ப அரசு அமைஞ்சவுடன் நாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பிறகு அது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். வெள்ளலூர் குப்பை கிடங்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள், வணிக சங்கங்களுடைய கருத்துக்கள், தொழில் முனைவோருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதன் பிறகு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்க தயாராயிருக்கிறோம்.
அதனால குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க இதுல கொடுக்கலங்கிறது சொல்ல வரேன். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதுல இருக்கிறத மட்டும் நாங்க செயல்படுத்துவோம், இதுல இல்லாதையும் நாங்க செயல்படுத்த போறோம். இதுல இருக்கிறது முக்கியமா தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறோம். அதே போல உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த குப்பை கிடங்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு ஏற்கனவே நாங்க ஒரு திட்டமிடல் வச்சிருக்கிறோம். அது ஆட்சி அமைஞ்சவுடன் நாங்கள் செயல்படுத்துறோம். அதாவது கொஞ்சம் 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 பொறுமையா நம்ம இருக்கலாம். அதாவது 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பிறகு நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று விரைந்து அந்த குப்பை கிடங்கிற்கு ஒரு உரிய தீர்வை நாங்க எட்டுவோம். நடைமுறைக்கு வரப்போ இல்ல சார், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து எங்களுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு முழுவதுக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கக்கூடிய நொய்யலாரை தான் நாங்க சீரமைக்க போறோம். அதனால நாங்க என்ன செய்ய போறோங்கிறது இதுல கொடுத்திருக்கோம். என்ன செய்ய போறோங்கிறது கொடுத்திருக்கிறோம். அந்த நொய்யலாறு கண்டிப்பா மறுசீரமைப்பு இருக்கும். அது வந்து மக்கள் விரும்பக்கூடிய அளவுல நிச்சயமா இருக்கு. ஒரு ஒருத்தரா கோயில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் மிக எழுச்சியோடு நாங்கள் வாக்காளரை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதியினுடைய மக்கள் மிக உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்து எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு கை சின்னத்துக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே கோவில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கின்றோம். நிச்சயம் வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு வெற்றியை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மனு கொடுத்து சில மணி நேரங்களில் திமுக சார்பிலே ஒரு மனு கொடுத்து அதனாலதான் அதாவது நாங்க எப்பயுமே தேர்தலை சுமூகமா நடத்தணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலினுடைய தோல்வி பயத்துல அதிமுகவினர் அங்கங்க வந்து வன்முறைகளை தூண்ட வேண்டும், ஒரு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடாது என்பதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி 50 பேர் 100 பேர் ஒரு அடியாட்களை ஒன்று திரட்டி அவருடைய கட்சிக்காரர்களா கூட இருக்கலாம், அவர்களை வன்முறையிலே இறக்குவது. நான் கேட்கிறேன், ஒரு தேர்தல் நேரம் வந்து இப்ப இன்னைக்கு 6 மணியோட முடியுது. 6 மணிக்கு பிறகு வெளியூர்காரர்கள் தங்கி இருக்கக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை. 6 மணிக்கு பிறகு அவர்கள் சொல்லுகின்ற அல்லது முன்மொழியக்கூடிய கருத்துக்கள் வெளியூர்காரங்க தங்கியிருக்காங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப தேர்தல் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது, வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவரவர் விருப்பப்பட்டவர்கள் அவரவர் தொகுதியில் சென்று வேலை பார்ப்பது இயற்கை. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, எங்க கணபதி ராஜ்குமாரன் எதிர்த்து பிஜேபியில ஒரு வேட்பாளர் நின்னாரு. அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. அங்கங்க முகாம் போட்டு பல மாநிலங்களுடைய கார்கள்லாம் நின்றுச்சு. இன்னைக்கு பிஜேபியினுடைய வேட்பாளர் கோவையில ஒரு தொகுதியில போட்டியிடுறாங்க. வெளி மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர் உட்பட அங்க கூடிய அமைப்புகள், RSS அமைப்புகளா இருக்கு, எல்லாரும் இங்க முகாமிட்டு தான் தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக ஒரு அரசியல் கட்சிக்கு யார் யார் விருப்பப்படுகிறாரோ அந்த தொகுதியில சென்று தேர்தல் பணியாற்றுவது இயற்கை. 6 மணிக்கு மேல் அது போன்று யாரேனும் தங்கி இருந்தால் அது குறித்து குறைகளை சொல்லலாம். அதை விட்டு வெளியூர்காரர்கள் இங்கே இருந்து பணியாற்றுகிறார் என்பது என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதல்ல. அது நீங்களும் பாருங்க, எப்படி தேர்தல் நடைமுறைகள் என்ன இருக்கு, விதிமுறைகள் என்ன இருக்கு, அதையெல்லாம் கடந்து எப்படி உண்மைக்கு மாறான ஒரு பொய்யான செய்திகளை முன்மொழிகிறார்கள் என்பதை பொதுவா அவங்களுக்கு வந்து கோவையில் இருக்கக்கூடிய, குறிப்பா தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு அவர் தோல்விங்கிறத உணர்ந்துட்டார். அதனால வந்து ஏதேனும் குறைகளை சொல்லி இந்த நேரங்கள்ல அந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதை அவர் வாடிக்கையாக வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஹால்மார்க்கை பத்தி சொல்றேன். உண்மையாலுமே ஒரு வேட்பாளர் ஒரு தரமான வேட்பாளராக இருந்தால், நன்கு அறிந்தவராக இருந்தால், ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பாக, ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய உண்மை தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹால்மார்க்ங்கிறது ஒன்றிய அரசினுடைய நிறுவனம், அவங்க கொடுக்கக்கூடிய அனுமதி. அதை எப்படி வந்து நான் ஒரு மாநில அரசை கொண்டு நான் எப்படி வந்து அதை தடுக்க முடியும், அதை எப்படி நிறுத்தி வைக்க முடியும், அதுக்குள்ள எப்படி வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும்? அதனால உண்மைத்தன்மை தெரியாமல் யார் அதற்கான
தலைமை என்பதை கூட தெரியாமல் தெற்கு தொகுதியுடைய வேட்பாளர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தோல்விங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார். எங்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தேர்தலை சுமூகமாக அமைதியாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு இருக்கிற கட்டளை. தோத்து போறவங்க என்ன சொல்லுவாங்க சார்? தேர்தல் நடந்துருட்டோம், வாக்குப்பதிவு முடியட்டும், வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி எண்ணி முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னாதானே, ஏதாவது முயற்சி எடுத்தாதானே முடியும். அதனால அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நிரூபிக்கணும். குற்றச்சாட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் மீது யார் வேணாலும் சொல்லலாம். இதையே நான் திருப்பி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதே அதிமுக என்ன செய்யறாங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது சொன்னா அரசியல் நாகரீகமா இருக்காது. அதனால தேர்தல் களத்துல மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு செய்த திட்டங்களை சொல்லி செய்யக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லி வாக்குகளை சேகரித்தால் மக்கள் வாக்களிப்பதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதை விட்டு மாற்று வழியில் சிந்தித்து சட்டம் ஒழுங்கை இருக்கக்கூடிய அமைதியான ஒரு மண்ணை கலவர பூமியாக்க முயற்சிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த முயற்சி பலிக்காது. ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு, அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. பிளைட்ல ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்துட்டு அவங்களும் 2 தலைவர்களும் வந்து மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு வெளியில வந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறாங்க. எங்க இருந்து இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சேன், எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறது. 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவர் எனக்கு போதும்னு சொன்னவர் எப்படி வந்து இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காரு, அதனுடைய மதிப்பு என்ன, எங்க இருந்து அந்த பணமெல்லாம் வந்துச்சு, ஏன்னா அவர் மண்வெட்டி எடுத்து வெட்டினாரான்னு கேட்கறேன் நான். இல்ல தோட்டத்துல போய் 1000 ஆடு வாங்கி மேய்ச்சு அந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அது சந்தை கொண்டே வித்து அந்த காசை கொண்டு வந்து அந்த பூமியெல்லாம் வாங்கினாரான்னு கேட்கறேன் நான். சொல்லக்கூடியவர் அவர் ஒரு தியாகியா இருக்கணும். அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் அந்த துளி கூட பொருத்தம் இல்லாத நபர் அவர். ஒரு வகையில என்னன்னு கேட்டீங்கன்னா, உறக்க பேசினா அது உண்மையாயிரும் நினைச்சு அந்த செய்தியில நீங்க தலைப்புச் செய்தியா போடுவீங்க, லைவ்ல காட்டுவீங்கன்னு. உறக்க பேசினா அதெல்லாம் உண்மையாகாது. உண்மையை பேசணும். 20 வருஷம் இருக்கேன் நான் வந்து எம்எல்ஏ ஆகி, 5 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு என்னுடைய 50 வயசு வாழ்க்கையில. 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருக்கேன், மக்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்னை பத்தி மக்களுக்கு தெரியும். போன 5 வருஷத்துல கரூர் மாவட்டத்துல 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்துல முதலமைச்சர்கள் 21,000 கோடிக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதிகளை கொடுத்திருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் கோவை மாவட்டத்துல 21,000 கோடி. சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இதுவரை கோவை மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் கோடிகள் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அதை கொடுத்தவர் முதலமைச்சர். இது எல்லாம் அவங்க ஏதாவது செஞ்சுட்டு அந்த கூட்டணி கட்சிகள் வாக்குகளை கேட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வேற எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றது மக்கள்லாம் சிந்திக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அவரு கரூர்ல இருக்காரு. இங்க இருந்து எப்படி இந்த போர் நடக்குது இல்ல, ஏவுகணை தாக்குதல், அது மாதிரி எதுவும் தாக்குதல் நடத்துறதான்னு கேக்குறேன். அவர்தான் ஏற்கனவே மனுவெல்லாம் கொடுத்திருந்தாரு காவல்துறையில, எனக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு. அதான் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. கேட்டா கொடுக்க போறாங்க, கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. அது சார் என்ன சார், நான் இங்க ஒரு பக்கம் வேட்பாளர், அவர் அங்க ஒரு பக்கம் வேட்பாளர். சொல்லக்கூடிய கருத்து நியாயமான கருத்தா இருக்கு. பல முறை நான் விளக்க சொல்லிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர்களும் விளக்க சொல்லிட்டாங்க. இதையே திரும்ப நம்ம வந்து தேஞ்ச ரெக்கார்டு திரும்ப போட வேண்டியதில்லை. முதலமைச்சருடைய விளக்கமே போதுமானது. நான் முதலமைச்சர் சொன்ன மிக சிறப்பான அந்த உரையே போதுமானது. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன விளக்கம் போதுமானது. எங்க சார்? சார் யோகா சார் கேட்டதுக்கு சொல்லிடுறேன். தேர்தல் நடத்துவது ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையம்.
தேர்தல் நடைமுறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் இருந்தாலும் கூட முழுமையாக அவர் ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில், உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்கலாம், கடைநிலை வரை பிளேயிங் ஸ்குவாட் வரைக்கும் எல்லாருமே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் வரைக்கும் முழுமையாக ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படை முழுமையா வந்து இறங்கியிருக்கு. இது எப்படி சாத்தியக்கூறுன்னு அவங்க நினைக்கிறாங்க, இது எப்படி நடக்கும்னு அவங்க வேணா அந்த முயற்சி வேணா எடுக்கலாம். அவங்களுக்கு அவங்க மேல பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வேணா அந்த முயற்சிகளை எடுத்து பார்க்கலாம். அதாவது சார், சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறான்னு பார்க்கணும். வெறுமனே பொதுவெளியில டீ கடையில பேசுறதும், இன்னொரு பொதுவெளியில பேசுறதும், உண்மை இல்லாத ஒரு சம்பவங்களை பகிர்ந்து கொள்வதும், நான் எப்பவுமே அதுக்கு பதில் சொல்றதும் இல்லை. அது குறித்து நீங்களும் சீர்தூக்கி பார்க்கணும். இல்ல அது சார், அதாவது இல்ல சார், அது அந்த கருத்துக்கு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கணும், தங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். இதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நேர்மையா நடக்கும். மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்கணும். நான் இப்போ 5 வீடு இருந்திருக்கேன், இப்போ 6வது வீடுக்கு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை சந்திச்சு நான் செய்யக்கூடிய வேலைகளை சொல்லியிருக்கணும், செஞ்சதை சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சந்திச்சு வாக்குகளை கேட்டு நேர்மையா தேர்தல் சந்திச்சு செய்யணும். அதுதான் ஒரு வேட்பாளருக்கு ஒரு அடையாளம். அதாவது அது நீங்க யாரு கொடுக்குறாங்க, யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்கணும். நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பொதுவான செய்தி தானே சார் இது. யாரு எப்படி ஏத்துக்குவாங்க, எல்லாரும் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேட்கறது. தேர்தல் நியாயமா நடக்கணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தேர்தல் நேர்மையா நடக்கணும், நியாயமா நடக்கணும், மக்களுக்கான திட்டங்களை சொல்லணும், மக்கள் வாக்களிக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன், ரொம்ப உறுதியா இருக்கேன். ரெண்டும் தப்பு தான் சார், ரெண்டும் தப்பு தான். நான் இந்த செய்தியை முழுமையா மறுக்கிறேன். நீங்க இந்த செய்தியை ஆதாரம் இல்லாம இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆதாரம் இல்லாம அப்படி இருந்தா ஏதாவது புகார் கொடுக்க சொல்லலாம். அப்படியே ஒரு நிமிஷம் சார் இருங்க. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறேன்னு நினைச்சு பேச வேண்டாம். ஆதாரங்கள் இருந்தா போய் மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுக்கட்டும், ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு நான் அது என்னங்கிறத நான் விசாரிச்சு சொல்லுவேன். எந்த ஆதாரமும் இல்லாம பொது வெளியில செய்தியில நீங்க பல நேரங்கள் கேட்பீங்க, ஒரு சம்பவத்தை கேட்பீங்க, அந்த சம்பவத்துல காரணமானவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க, எங்க கிட்ட அந்த கேள்விகளை கேட்பீங்க. யார் அந்த சம்பவத்துக்கு காரணமோ அவங்கள விட்டுருவீங்க, யார் பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்பீங்க. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வாக்காளரை சந்தித்து தேர்தல் பரப்புரையில பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறி எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மீதும் துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறார். குறிப்பா அந்தந்த பகுதிகளுக்கு போகும்போது எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். என் மேல தனிப்பட்ட முறையில மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. தேர்தல் காலத்துல இது போன்ற குற்றச்சாட்டுகளை அல்லது கடுமையான விமர்சனங்களை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது தோல்வியின் பயத்தில் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றன. எனவே அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை, வருத்தப்பட்டதில்லை. நான் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் அந்த பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இப்ப உங்களுக்கு தெரியுதா யாரு சட்ட ஒழுங்க கெடுக்க நினைக்கிறாங்கன்னு? அதாவது இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல, யாரு சட்டம் ஒழுங்க கெடுக்க நினைக்கிறாங்க, யார் தேர்தல் அமைதியா நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். இதுவே திருப்பி ஒருத்தர் செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அதனுடைய வழி எப்படி இருக்கும்?
அது அமைதியா இருக்குமா தேர்தல்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அமைதியா நடக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க எந்த இடங்கள்லயும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா கூட அமைதியா போகணும்னு நினைக்கிறோம். தேர்தல் இல்ல சார், திமுக காரங்க அடி வாங்குறது இல்லை சார். நாங்க அதாவது வந்து நீங்க சட்ட ஒழுங்கு நீங்க கையில் எடுத்துக்க முடியாது சார். ஒருத்தர் உங்களை தாக்குனா நீங்க திருப்பி தாக்க முடியாது. நீங்க கூட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும். நாங்க புகார் கொடுத்துருக்காங்க, எங்க நிர்வாகிகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம். யாருமே வந்து சட்டத்தையே கையில் எடுத்துக்க முடியாதுல்ல. ஒருத்தர் நம்ம மேல தாக்குனா நம்ம என்ன பண்ணுவோம், கூட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு சீட் இருக்கு, அதே மாதிரி இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 10 தொகுதியில வந்து அது ஒரு சீட் இருக்கும். நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கு சார். 4ஆம் தேதி ஒன்னா தானே சார் இருக்க போறோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்துல நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். பொறுத்திருந்து பாருங்க. உறுதியா 10 தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம். அந்த முயற்சியில தான் தேர்தல் பணிகளை சிறப்பா செஞ்சிருக்கிறோம். எனக்கு இருக்கிறதே 1,86,000 ஓட்டு தான் சார். மொத்தமே என்னுடைய தொகுதி வந்து ரொம்ப குறைந்த ஓட்டு இருக்கு. அதனால அந்த குறைந்த ஓட்டுலயும் நல்ல வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடிப்போமா? இதுக்கான காப்பி உங்களுக்கு நன்றி.